தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். காவல்துறையினர் அவரை அடித்து கொலை செய்துவிட்டதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜனின் மகன் அருணாச்சலம் அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்து வந்தார். கடந்த 17ஆம் தேதி மதுபான கடை மூடிய பின்பாக சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தென்பாகம் காவல்துறையினர் அருணாச்சலத்தை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அடுத்த நாள் அருணாச்சலம் உடலில் பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காவல்துறையினர் சேர்த்துள்ளனர். இது தொடர்பாக அவரது குடும்பத்தினரிடம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சிறையில் போலீசார் தாக்கியதால் தலையில் காயம் ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணாச்சலம் கடைசி வாக்குமூலம் அளித்துள்ளார். இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்கார அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். சரி ஏழு அடிச்சாங்க. தலையில 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காவல்துறையினர் அடித்ததால் தான் தனது மகன் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து அவரது பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பையன் வளர்த்ததான் எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு எல்லாமே. அதனால அந்த பையன் எந்த தவறுமே அவன் போனதும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது அவன் மேல. அப்படி இருக்குச்சுலாம் அவனை எதுக்கு அடிச்சாங்க? 4 போலீஸ் சேர்ந்து அடிச்சுக்காங்க. அவனை பிடிச்சு ஸ்பாட்ல பிடிச்சன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் எங்களுக்கு வரணுங்க. ஏமா 4 பேர் அடிச்சாங்கம்மா, மண்டை வலிக்குதுமா அப்படிலாம் என் பையன் சொன்னான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் இருந்தாங்க, அது யாரும் தெரியல. அவங்க போய் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி உடனே 5 நிமிஷம் டாக்டர் வந்துட்டாங்க. 5 நிமிஷம் டாக்டர் வந்துட்டாங்க. வந்து ஏமா உங்க பையனுக்கு 10 நிமிஷம் என் பையன் சொல்லி 10 நிமிஷம் டாக்டர் வந்து உங்க பையனுக்கு உயிர் தலைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணணும். இப்பமே ஒட்டை டக்கு போடுங்க, டக்கு சொல்லுங்கம்மா, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் என் புருஷன் ஏன்ட்ட இளைய பையன்ட்ட என் தம்பி ஒருத்தனா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. இடையே பெற்றோரின் அனுமதியின்றி அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அருணாச்சலத்தை தாக்கிய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திமுக உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 24 வயசு பையன் விசாரணைக்காக போலீஸ்ல கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அடிச்சதுல அவருக்கு தலையில காயம் ஏற்பட்டு உடனே காதுல ரத்தம் வர வர அடிச்சு கடைசியில அவர் ஒரு மாதிரி மயங்கி விழுந்ததும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக்கு 5 நாளா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாலை இறந்திருக்கிறாரு. இறந்ததும் இவங்க அவ்வளவு வேற நீங்க தான் அடிச்சு கொண்டு விட்டீங்க என் பிள்ளையன்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்றேன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். எங்களுடைய அனுமதி இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கன்றது குற்றச்சாட்டு. மட்டுமல்லாமல் என் பிள்ளைய இந்த மாதிரி விசாரணைக்கு கூட்டு போய் அடிச்சு கொண்ட அவங்க காவல்துறைக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றது அவங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது.